வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தபால் மூல வாக்காளர்களின் விண்ணப்பங்களை பொறுப்பேற்கும் நடவடிக்கை இன்றுடன் நிறைவடைய உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு. சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை தொடர்பாக கருத்து வெளியிட்டுள்ள நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாப்பட்டிய. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் குறித்து இன்று முடிவெடுக்கப்படும் என வெளிவந்துள்ள தகவல். ஜனாதிபதி தேர்தலில் வைத்தியர் அர்ஜுனா கைகாட்டும் நபருக்கு வெற்றி பெற வாய்ப்பு உள்ளதாக கூறும் கணிப்பு எப்படி என்று பாருங்கள். தொடர்வது விரிவான செய்திகள். ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு தபால் மூல வாக்காளர்களின் விண்ணப்பங்களை பொறுப்பேற்கும் நடவடிக்கை இன்று திங்கட்கிழமையுடன் நிறைவடைய உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. விண்ணப்ப படிவத்தை பூரணப்படுத்துவதற்காக வாக்காளர் டாப்பில் பதிவு செய்யப்பட்டுள்ள தகவல்களை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதளத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் காலம் நீடிக்கப்படும் என பரவும் தகவல்கள் பொய்யானதென்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தபால் மூல வாக்களிப்போர் போலி விளம்பரங்களில் சிக்கிக்கொள்ளாமல் தேர்தல் ஆணையத்தில் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பதிவு செய்வது தொடர்பான தகவல்களுக்கு அமைய செயற்பட வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் இணையதளத்தில் தபால் மூல வாக்குகளை பதிவு செய்வதற்கான விண்ணப்பங்கள் உள்ளிடப்பட்டுள்ளன. இதேவேளை உரிய வாக்களிப்பு நிலையத்தை தவிர்த்து வேறு இடங்களில் வாக்களிக்க வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்து வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெளிவுபடுத்தியுள்ளது. உரிய வாக்களிப்பு நிலையத்தில் வாக்களிக்க முடியாது என்ற நியாயமான அச்சம் ஏற்படும் போது வேறு வாக்களிப்பு நிலையத்தில் வாக்களிக்குமாறு கூற முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவால் கடந்த 26ஆம் தேதி வெளியிடப்பட்ட விசேட வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இது தொடர்பாக பரவும் பொய்யான தகவல்களை நிராகரிப்பதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். பொருளாதார கொள்கைகளை மாற்றினால் இலங்கை மீண்டும் பாதாளத்தில் விடும் என சர்வதேச நாணய நிதியம் எச்சரிப்பதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாப்பட்டிய தெரிவித்துள்ளார். ருவன்வெல்லவில் இடம்பெற்ற நிகழ்ச்சி ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது ராஜாங்க அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், பொருளாதாரம் தொடர்பாக முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்கள் மற்றும் கொள்கைகளை மாற்றினால் நாடு மீண்டும் பாதாளத்தில் விழும் என சர்வதேச நாணய நிதியம் கருதுகிறது. நாட்டிற்கு வருகை தந்த சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழுவுக்கு தலைமை தாங்கிய பீட்டர் ட்ரூவர் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியின் முன்னேற்றத்தை மதிப்பீடு செய்வதாக கூறினார். அரச வருவாயை அதிகரிப்பது, பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது, அந்நிய செலாவணி கையிருப்பை அதிகரிப்பது குறித்து மதிப்பீடு செய்யப்படுகிறது. இந்த நிலையில் பொருளாதாரம் தொடர்பாக சிலர் வெளியிடும் கருத்துக்கள் தொடர்பாக அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் ராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலுக்கு தேவையான தகமைகளை பூர்த்தி செய்யாதவர்கள் கட்டுப்பணத்தை செலுத்தும் சூழ்நிலை தற்போது உருவாக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஊடகங்கள் மூலம் விளம்பரம் பெறும் நோக்கில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இவ்வாறு பலர் கட்டுப்பணத்தை செலுத்துவதற்காக தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு வந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. எனவே பல்வேறு காரணங்களை முன்வைத்து அனாவசியமாக தேர்தலில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் அறிவுறுத்தியுள்ளார். இதேவேளை நாட்டின் அரசியல் தொடர்பாக வித தொலைநோக்கு பார்வையும் இல்லாதவர்கள் தேர்தலில் போட்டியிடுவதன் மூலம் தேர்தலுக்காக செலவிடப்படும் பணத்தின் அளவு அதிகரிக்கக்கூடும் என ஜனநாயக மறுசீரமைப்பு மற்றும் தேர்தல்கள் கற்கை நிர்வாகத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் மஞ்சுள கஜநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய பொது கூட்டமைப்பின் சார்பில் களமிறக்கப்படும் பொது வேட்பாளர் குறித்து இன்று முடிவெடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது வேட்பாளர் பட்டியலில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சந்திரநேரு சந்திரகாந்தன், அரியநேந்திரன், தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் KV தவராசா மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் CB விக்னேஸ்வரன் இடம்பெற்றுள்ளார்கள். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல சுற்று கலந்துரையாடல்களுக்கு பிறகு 7 அரசியல் கட்சிகள் மற்றும் 7 சிவில் சமூக அமைப்புகள் இணைந்து தமிழ் மக்கள் பொதுச்சபையை ஏற்படுத்தியிருந்தனர். இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஜூலை மாதம் 22ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் உள்ள தந்தை செல்வா கேட்போர் கூடத்தில் கையெழுத்திடப்பட்டது. இந்த நிலையிலேயே ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தப்படும் நபர்கள் தெரிவு செய்யப்பட்டு அதில் சந்திரநேரு சந்திரகாந்தன், தவராசா அரியநேந்திரன் மற்றும் விக்னேஸ்வரன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
முன்னதாக அரசியல் கட்சிகள் சாராதவராகவும் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த ஒரு பெண்ணாகவும் வேட்பாளர் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தேடல்கள் இடம்பெற்றன. பின்னர் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த அரசியல் சார்பற்ற ஆணாக இருந்தாலும் போதுமானது என்ற அடிப்படையில் தேடப்பட்ட போதும் பொருத்தமானவர்களை அடையாளம் காண முடிந்திருக்கவில்லை. அதனையடுத்து வடக்கில் இருந்து அரசியல் சாராத ஒருவரை களமிறக்குவதற்கு முயற்சிக்கப்பட்ட போதும் அதுவும் பலனளிக்கவில்லை. அதனையடுத்து தமிழ் தேசிய பொது கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் சிவில் அமைப்பினர் பிரதிநிதிகளை கூறிய போதும் அவர்களும் பின்னடித்தனர். இதற்கிடையில் பொது வேட்பாளர் களமிறக்கப்படும் கட்சி மற்றும் சின்னம் சம்பந்தமாகவும் இணக்கப்பாடற்ற நிலைமைகள் உருவெடுத்தது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரை களமிறக்குவதாக இருந்தால் கட்சிகளில் தங்கியிருக்க தேவையில்லை என்ற நிலைமை ஏற்பட்டிருந்தது. இவ்வாறான பின்னணியில் மேற்படி நபர்களின் பெயர்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் களமிறக்கப்படும் பொது வேட்பாளர் குறித்து வவுனியாவில் இன்று கூடி முடிவெடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு திகதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் 4 வேட்பாளர்களுக்கிடையே முக்கிய போட்டி இருக்கும் என்பதே தற்போதுள்ள நிலைமை. அதனால் சிங்கள மக்களின் வாக்குகள் பிரியும் நிலையில் தமிழ் மக்களின் வாக்குகளை பெறுவதற்கு 4 வேட்பாளர்களும் துடிக்கும் நிலைமை காணப்படுகிறது. இதற்கிடையே தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒருவரை நிறுத்தும் முயற்சி சில தரப்புகளால் செய்யப்படும் நிலையில் அந்த பொது வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதற்கு அதில் உள்ள தரப்புகளிடையே பொதுவான கருத்து ஒன்று கிடையாது. ஒரு பொது வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதற்கே திணறும் தரப்புகள் தமிழ் மக்களை அந்த பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வைக்க முடியுமா என்பது மற்றும் ஒரு கேள்வி. இப்படியான நிலையில் காட்சிக்குள் வந்த வைத்திய நிர்வாகி ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு தமிழ் மக்களிடையே கணிசமான ஆதரவு காணப்பட்டது. தற்போது மன்னார் வைத்தியசாலை தொடர்பாக குற்றம் சுமத்தப்பட்டு விளக்கமறியலில் உள்ளார். அவர் பொது பிரச்சினைக்காக அவர் கைது செய்யப்பட்டுள்ளதால் அவரது செல்வாக்கு மேலும் அதிகரிக்கிறது என்று கணிப்புகள் கூறுகின்றன. வைத்திய நிர்வாகி ராமநாதன் அர்ச்சுனா தாம் தமிழ் பொது வேட்பாளர் என்ற முயற்சியை ஆதரிக்கவில்லை என்று குறிப்பிட்டிருந்தார். வாக்களிப்பை பகிஷ்கரிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டையும் அவர் ஏற்கவில்லை. போட்டியிடும் வேட்பாளர்களில் தமிழ் மக்களுக்கு நன்மை செய்வதாக யார் உறுதியளிக்கிறார்களோ அவர்களுக்கு தமது ஆதரவு என்றும் கூறியிருந்தார். அவரால் அடையாளம் காட்டப்படும் வாக்காளருக்கு அவரை ஆதரிப்பவர்கள் வாக்களிக்க வாய்ப்பு உள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறப் போகும் நபருக்கும் அவருக்கும் அடுத்த இடத்தில் உள்ள வேட்பாளருக்கும் இடையே வாக்கு எண்ணிக்கை சதவீதம் மிக மிக குறைவாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படியான சூழ்நிலையில் வைத்திய நிர்வாகி ராமநாதன் அர்ச்சுனாவால் கை காட்டப்படும் நபருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கும் என்றும் ஒரு கணிப்பு உள்ளது. இது ஒரு ஆரம்ப கட்ட கணிப்பு தான். விளக்கமறியலில் இருந்து வைத்திய நிர்வாகி ராமநாதன் அர்ச்சுனா வெளியே வந்த பின் நடக்கக்கூடிய அரசியல் நகர்வுகளில் அந்த கணிப்பு எந்த அளவுக்கு வேலை செய்ய முடியும் என்று கூற முடியும். இன்றுள்ள நிலைமையில் அந்த கணிப்புக்கு வலை இருக்கிறது என்பதை மறக்க முடியாது.